இந்த பையன் நல்ல கார் ஓட்ட தெரியுங்க. அருமையான கார் டிரைவிங் பண்ண தெரியும். அதுவும் அவன் ஊர்ல சந்து பொந்துன்னு எல்லா தெருவும் பையனுக்கு அத்துப்படிங்க. பையன் கார் ஓட்டுறான்ற அந்த நல்லா ஓட்டுறான்ற மெதப்புல ஆளு ஃபர்ஸ்ட்டா அந்த கிரைம் ஆக்டிவிட்டில அந்த பேங்க்க கொள்ளையடிக்க இவன் ஒரு கார் டிரைவரா போவான். இவனோட பாஸ் தாங்க பையனுக்கு ஒரு காரை குடுத்து அனுப்புவாப்ல. கொள்ளைக்காரங்கள்ட்ட இவன் போறதுக்கு முன்னையே டீல் பேசிட்டான். என்னன்னா, "டேய் உங்களுக்கு 5 நிமிஷம் தான்டா டைமு. அதுக்குள்ள நீங்க பணத்த கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டா ஓகே. இல்லன்னா 5 நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது ராஜா. விட்டுட்டு ஓடிடுவேன்னு" என்னையான்னு நல்லா கராரா பேசிட்டு போக, பையன் இந்த கொள்ளையடிக்கிற வேலைக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்பவே பதட்டமா, பயத்தோடவே தாங்க அந்த போலீஸ்ட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோம், நம்ம லைஃபே போயிரும்ன்ற அந்த பயத்தோடவே தாங்க ரொம்பவே காஷியஸா இருப்பான். கொள்ளைக்காரங்க முதல்ல கேட்டெல்லாம் உடைச்சுக்கிட்டு பேங்க்குக்குள்ள போகவும், இவன் கார் ஸ்டேரிங்ல இப்படிதாங்க வாட்சை கட்டிக்கிட்டு 5 நிமிஷம்னு டைமர் செட் பண்ணினாப்ல. அப்படியே காரு ரேடியோல போலீஸ் கண்ட்ரோல் அவங்க ஃப்ரீக்குவன்சிக்கு மேட்ச் பண்ணி அவங்க இங்க என்னென்ன கமெண்ட்ஸ், இங்க இருக்க போலீஸுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாங்கன்றதையும் கேட்டுக்கிட்டே இங்க இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். டக்குன்னு ஒருத்தன் மட்டுங்க பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே ஓடியாந்துடுறான். இன்னொருத்தன் வர்றதுக்கு ரொம்பவே லேட் பண்ணி போடுவான். போலீஸ் எல்லாம் தெருக்குள்ள இவங்களை சுத்தி சுத்தி காரு பேரு, அதுவும் இந்த செவி இம்பாலா மாடல் நம்பர்லாம் சொல்லி இவங்க காரை இண்டிவிஜுவலா தோண்டிட்டு இருப்பாங்க. அப்படியும் நம்ம ஆளு போலீஸுக்கு அழகா தண்ணி காட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். போலீஸ் ஒரு கட்டத்துல ஹெலிகாப்டர்லேருந்து இவன் காரை பார்த்துவிட்டு, "டேய் இந்த தெருவில் தான்டா எக்ஸாக்டா இருக்கான்னு" போலீஸுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனை கொடுத்து இன்ஃபார்ம் பண்ண, நம்ம ஆளு போச்சு சித்தம் மாட்டணும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ராஜா, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு கண்ணையே அப்படியே மூடிடுவான். பார்த்தா அப்போன்னு பேஸ்பால் ஸ்டேடியத்து பக்கத்துலேயே மேட்ச் முடிஞ்சு க்ரௌடெல்லாம் வெளில வரதை பார்த்துட்டு நம்ம ஆளு டக்குன்னு காரை அந்த பார்க்கிங் குள்ள விட்டுவிட்டு இவன் அப்படியே சட்டக்கட்டெல்லாம் கழட்டிக்கிட்டு மேட்ச் பார்க்க வந்த அந்த பொதுமக்கள் மாதிரியேங்க இவன் பாட்டுக்கு அந்த திருட்டு பசங்களை மட்டும் விட்டுவிட்டு தனியா நேக்கா எஸ்கேப் ஆகி ஓடிற. அங்க படத்தோட பேரை காட்டுறாங்க, டிரைவ் 2011 வெளிவந்த படங்க. ஆளு இப்படி படங்களுக்கு ஸ்டண்ட் மேனா, காரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா வேலை பார்க்குறாங்க. படங்களுக்கு இந்த உயிரை பணைய வைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? காரு ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இந்த காரை பறக்க விடுறாப்புல, காரை வேகமாக ஓட்டுற மாதிரி டேஞ்சரஸான சீன்ஸ் எல்லாம், அந்த மாதிரியான சீன்ஸ் மட்டும் இப்படி ஆர்டிஸ்ட் மூலமா மூஞ்ச இந்த மாஸ்கை போட சொல்லி சிஜியில் மாஸ்க்கு பதிலாக அந்த படத்தோட ஹீரோ ஃபேஸுக்கு மாற்றிடுவாங்க போல. இது சும்மா இவனுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் அவ்வளோதாங்க. எப்போவாவது தான் இந்த ஸ்டண்ட்ஸுக்கெல்லாம் வருவான் போல. ஆளு மோஸ்டா இந்த கார் மெக்கானிக்கா ஷெட்ல தாங்க எப்போ பார்த்தாலும் கார் மெக்கானிக்கா வேலை பார்க்குறான். இவர் தாங்க பையனோட முதலாளி. பையனுக்கு இந்த முதலாளியையும் மெக்கானிக் வேலையையும் விட்டா வேற யாருமே கிடையாதுங்க. அப்பா அம்மா அப்படிலாம் இல்லாத அனாத பையன்னு சொல்லலாம். ஊருக்குள்ள அப்பார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து தனியாக தாங்க வாழ்றான். ஃப்ரெண்டு லவ்வர்னு யாருமே இல்லை, ரொம்பவே தனிமையிலேயே வாழ்றாங்க. இவன் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்து வீட்லேயே ஒரு நெய்பர் பொண்ணு, அது பார்க்கவே கியூட்டா, ஹேர் கட்டிங் எல்லாம் கூட செம்ம கியூட்டா, கன்னத்தில் வேற அழகா குழி விழும். நம்ம ஆளுக்கு அவள்கிட்ட பேசணும்னு பழகணும்னு இருக்கு. இருந்தாலும் ஆள் ரொம்பவே சைலண்ட் டைப்புன்றதால அந்த இனிஷியேட் பண்ண தெரியாம லைட்டாக சிரிச்சிட்டு மட்டும் சும்மா கேஷுவலாக பேச்சுக்கு கூட பேச மாட்டாங்க. என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு எதனா பேசணும்ல, அதுக்கு கூட கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு நாள் இவன் சூப்பர் மார்க்கெட்டு போகிறப்ப அவளோட பையனோட அங்கே வந்திருப்பா. அப்போன்னு அவள் காரு அங்கேயே பிரேக் டவுன் ஆகி நிற்க, நம்ம ஆள் அவளுக்கு உதவி பண்ணி இப்போதாங்க மொதல் வாட்டி அவள் வீட்டுக்கு போகிறான். நம்ம ஆள் யாரு, என்ன, எங்கே வேலை பார்க்குறேன்னு, கார் சேசிங்கு, ஸ்டண்ட்டு, அதுவும் மூவி ஸ்டண்ட் மேன்னவும் ஐயோ டேஞ்சரஸாக இருக்குமா என்னன்ட்டு ரொம்பவே அக்கறை காட்டினாப்புல விசாரிக்கவும், இவன் சிரிச்சுக்கிட்டே இல்லை மோஸ்ட்டாக கராஜில் தான் மெக்கானிக்காக வேலை பார்க்குறேன்னவும், அவன் எந்த கராஜில் வேலை பார்க்குறீங்க, இங்கே தான் இருக்கா, எந்த ஏரியா அப்படின்லாம் கேட்டுவிட்டு இந்த ரிலேஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் காட்டி க்யூரியஸாக நிறைய பர்சனல் கொஷின்ஸ் முதல்ல கேட்பாங்கல்ல, அவங்க பேசுகிறதுலையே நமக்கு தெரிஞ்சிடும்ல. நம்ம ஆளுக்கு அப்படிதாங்க, அவள் பேசுறதுலே நல்லா தெரியுது நம்ம ஆளுக்கு அவளை பிடிச்சிருக்கு. இவன் பேசுறதே எப்படின்னா முக்கியமான வார்த்தைகளை மட்டும்தாங்க பேசுவான். இந்த ஸ்மால் டாக்லாம் போட மாட்டான். பேசியே ஆகணுன்ற இடத்துல மட்டும்தான் வாயை திறக்கிறது, இல்லைன்னா சைலண்டாகவே இப்படி மோஸ்ட்லி அமைதியாக தாங்க நிற்பான். இவங்க பேசிக்கையிலேயே அங்கே இவன் புருஷங்காரனோட ஃபோட்டோவை இவன் வச்சிருக்கதை பார்த்துட்டு, சரி அவர் இறந்துருப்பாரோ என்னமோ அப்படின்ட்டு, என்னங்க அங்கே இருக்கிறது யார், உங்கள் ஹஸ்பண்டா, எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜெயிலில் இருக்காருன்றவா.
போவா. ஆளுங்க ச்சே இன்னொருத்தியோட ஒய்ஃபு அதுவும் புருஷன் இன்னும் உசுரோட தான் இருக்கான்றதால ஆளு பேக் அடிச்சிருவான். நான் கிளம்புறேங்க அப்படின்ட்டு ஓடிடுவான். அங்கே கட் பண்ணா இவனோட முதலாளிங்க அவரோட பாஸ்கிட்ட டீல் பேசுவாப்ல. இவருக்கு இந்த மெக்கானிக் செட்டே இவன் தாங்க வச்சு கொடுத்துருப்பாரு அவருக்கு. அவரு படங்களுக்கு ஸ்டண்ட் சீன் அந்த டீலருங்க எப்படின்னா அந்த டைரக்டர் படம் எடுக்கிற டைரக்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, டைரக்டருங்க எல்லாம் ஸ்டண்ட்னா இந்த ஆளுகிட்ட தான் காரு கெட்டு போகிற மாதிரியான முக்கியமான ஆளுங்க டீலராக இருக்காரு. இவங்க கராஜும் மோஸ்ட்லி அதுக்கு தான் மூவி ஸ்டண்ட்டுக்கு அதுக்கு தான் ரெடி பண்ணுவாங்க இல்லையா. அப்புறம் ஊர் மக்களுக்கு எதனா ரிப்பேர் கேப்பர்னு இந்த சில்லற வேலை வர்றதையும் அதையும் சேர்த்து பண்ணி சம்பாதிக்கிறாங்க. முதலாளி இவர்கிட்ட இது போதாதுங்க ஐயா, நம்ம அடுத்ததா கார் ரேஸ் விடலாம், என்கிட்ட ஒரு அருமையான டிரைவரை வச்சிருக்கேன், நீங்க நம்பி எங்களுக்கு ஒரு கார் ரேஸ் கார் மட்டும் வாங்கி கொடுங்க, டிரைவருக்கு நான் கேரண்டி கண்டிப்பா நம்ம ரேஸ்ல ஜெயிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கையிலேயே அங்க அவனோட பார்ட்னர் ஒருத்தன் வர்றாங்க. ஐயோ அந்த ஆளு மூஞ்ச பார்க்கவே அப்படியே கொடூர வில்ல நாட்டம் இருக்கான், பேசுறதும் வில்லத்தனமா தாங்க பேசுறான். இப்ப முதலாளி நம்ம பையன் காரு வேற மாதிரி ஓட்டி காட்டவும் அவரும் டீல் ஓகே ரேஸ் விடலான்ட்டாங்க. முதலாளி டீல் எல்லாம் அவன்கிட்ட முடிச்சுட்டு அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ண கையை காட்டுனா அந்த ஆளு இவர் கையை கூட ஷேக் பண்ண மாட்டாங்க. ஐயோ இவரும் சிரிச்சுக்கிட்டு ஓகே சார் காசு வந்தா போதும் அப்படின்றாப்புல போயிடுறாரு. இவங்க ரேஸுக்கு காரெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இவன் நம்ம ஆள்கிட்ட நல்லா ரூட்டா பேசிட்டு போறான். என்னப்பா ரேஸ்ல ஜெயிச்சிருவா தானே, நிறைய காசு போட்டிருக்கேன் ஜெயிச்சு கொடுத்துட்றா அப்படின்றாப்புல பேசிட்டு போவான். அடுத்தாப்புல இவங்க காரு கரேஜுக்கு ஐரீன் பொண்ணுங்க அவ பையனோட காரு ரிப்பேர் பண்ணுறேன்ற பேரில் நம்ம ஆளை தேடி அவ வேலை பார்க்குற இடத்துக்கே வருவா பாருங்க. ஐயோ அங்கே இவங்க பேசிக்கிறத பார்த்துட்டு முதலாளி என்னடா உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமா, என்னடா சேதி அப்படின்னவோ இவளே நாங்கள் நெய்பர்ஸுங்க என்னவோ ஓஹோ கதை அப்படி போகுதான்னுட்டு இருப்பாரு. நம்ம ஆளுக்கு அங்கேயே வெக்கம் தாங்காதுங்க, உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எப்படின்னா யாருமே இல்லாம இவ்வளவு நாளா தனிமையில வாழ்ந்தவனுக்கு இப்ப மொத தடவை இப்படி ஒரு அதிசயம், இப்படி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு அவனை தேடி அதுவும் அவன் வேலை பார்க்குற இடத்துக்கே வரவும் ஐயோ அந்த ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும். ஆள் அப்படியே சிரிச்சபடியே அவ பிள்ளையோட அப்படியே விளையாடிட்டு இருப்பான். இங்கிட்டு ஐனின் பொண்ணும் முதலாளியும் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் கேபுக்கு புக் பண்ணணும் சார், ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பா. இவர் அதான் என் பையனே இருக்கானேம்மா, நீங்கள் வேற நெய்பர்ன்றீங்க, இவனையே நான் ட்ராப் பண்ண சொல்கிறேன்ட்டு. பையன் ரொம்பவே நல்ல பையன்மா, தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட்டு இந்த பொம்பளை கிம்பளை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கேரக்டர் அந்த குணத்துலேயும் பையன் சொக்க தங்கம்மா. எப்படி சொல்கிறேன்னா தடவை என்கிட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன வேலை கேட்டு வந்து நின்னாமா. அவன் சம்பள பணத்தில் அன்னையிலேருந்து பாதியை நானே எடுத்துக்குவேன். தொழிலில் இருக்க இந்த சின்ன பயல்கிட்ட நான் அப்போலேருந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்பள பணத்தில் பாதியை நானே அமைக்கிடுவேன். ஆனால் அதுக்கு இன்ன வர அவன் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லைம்மா. எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லைன்றாப்புல சொல்லவும் இவளுக்கு நம்ம ஆளை பிடிச்சி போயிடுது. முதலாளி இவனை கூப்பிட்டு அடே காரு ரிப்பேரு, நீ ஐரீன் பொண்ணையும் அவங்க பையனையும் போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணப்போ அப்படின்ட்டு அனுப்பி விடவும் இவங்க அங்கேயே வாயெல்லாம் பல்லுன்றாப்புல அப்படியே 2 பேத்துக்கும் அவ்வளோ வெக்கத்தோடையே அப்படி நின்றுட்டு இப்போ காரில் போகிறப்பவே நம்ம ஆள் ஏங்க எனக்கு ஒரு இடம் தெரியும் நம்ம போகலாமா அப்படின்னவோ அவளும் ஓகே போகலான்றா. ஆளுங்க அழகா இவளை ஒரு ரிவர் அந்த டேம் சைடு ஸ்லோப்லேயே அழகா காரை ஓட்டிக்கிட்டு டேமோட எண்டுலங்க இந்த ரிவருக்கு அந்த எண்டுக்கு கூட்டு போய் அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டு பேச்சை போட்டுக்கிட்டு புள்ள அவன் ஜாலியாக தண்ணியில் கல்லெல்லாம் வீசினாப்புல விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ரிவரில் ஒரே குப்பையும் கிப்பையுமா, இடமே ஒரே குப்பையாக இருக்கும். இவங்க என்னென்னா அந்த இடத்துலையும் அப்படியே சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு வேற மாதிரி வைபோட வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் இந்த வீக்கெண்டு நான் ஃப்ரீயாக இருக்கேன், எங்கன்னா கார் ரைடு போகிறதுனா போகலாம் வரீங்களா அப்படின்னவும் அவளும் வர்றேன்ட்டா. பிள்ளைய வீட்லேயே தூங்க வச்சுக்கிட்டு இவங்க போகிறப்பவே நம்ம ஆள் அப்படியே கையை பிடிச்சாப்புல சொல்லாமல் சொல்லி தன்னோட காதல் சம்மதத்தை தெரிவிச்சிட்டாங்க. இவன் அப்பவும் ரஷ் பண்ணிட்டு உடனே செக்ஸு கிக்ஸுன்ட்டு போயிடாம பொறுமையாக முதல்ல அவளோட புள்ளைகிட்ட நல்லா பழகிக்கிறாங்க. புள்ளக்கார இவனோட சேர்ந்து விளையாடலாம் ஆரம்பிச்சிடறான். கேம் எப்படின்னா ஒருத்தன் மூஞ்ச ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் கண்ணை எடுக்கிறாங்களோ கண்ணை ஃபஸ்ட்டு சிமிட்டுறாங்களோ அவங்க அவுட்டுன்ற மாதிரியான கேம் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு புள்ளையோட நல்லா ஒட்டிக்கிட்டான்.
அடுத்தாப்புல ஐரின்னு அவளோட ஃப்ரெண்டை நம்ம ஆளுக்கு அறிமுகம் பண்ணி வச்சுக்கிட்டு காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலான்னு பார்க்குறப்ப இந்நேரம்னு பார்த்துங்க அவளோட புருஷங்காரனுக்கு ஜெயிலில் பெயில் கிடச்சி அவனுக்கு ரிலீஸ் டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இவ நம்ம ஆளோட காரில் ஒன்றா போகிறப்பவே அவள் புருஷங்காரன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆக போகிறான்ற நியூஸை சொல்ல நம்ம ஆளுக்குங்க ஐயோ ஆள் சிரிச்சுக்கிட்டே வந்தவன் இந்த நியூஸை கேட்டதும் பட்டுன்னு மூஞ்சில் அடித்தாப்புல இருக்கும். ஆள் சடனாக காரை பிரேக்கெல்லாம் அடித்து நிறுத்தி ஃபீல் பண்ணினாப்புல. அப்புறம் சரின்னுட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு காரை திரும்ப எடுத்துக்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட போவான் பாருங்க. ஐயோ அவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்கு. அப்புறம் அவள் புருஷங்காரன் ரிலீஸ் டேட் அன்னைக்கு இவங்க அடிக்கிற கூத்து ஐயோ வீட்டில் பாட்டு கீட்டுன்னு எல்லாம் செலிப்ரேட் பண்ணி ஒரே பார்ட்டி மோட்லேயே மஜா பண்ண பக்கத்து வீட்டில் இவனுக்கு அவங்க போடுற மியூசிக் சத்தமோ கேட்டுக்கிட்டு அப்படியே தாங்க முடியாமல் வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான். சரின்னு வீட்டை விட்டுக்கிட்டு கிளம்ப பார்த்தா இவன் வீட்டுக்கு வெளியிலே எப்படின்னா புருஷன் ராபரி பண்ணி ஜெயிலேருந்து மாட்டியிருக்கான் இல்லையா, இவன் அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா வேணாமா இல்லை நம்ம ஆள் கூட வந்துடலாமா அப்படின்ற கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே உட்காந்துருப்பா. அங்கன்னு புருஷங்காரனோ நம்ம ஆளுகிட்ட வந்து பேச்சா போடுவான். ஓ நீங்கள் தானே அது, இவ தான் சொல்லிக்கிட்டே இருந்தா உதவி பண்ணுறீங்களாமே சார் அப்படின்ட்டு சந்தேகத்தோட அப்படியே முறைச்சிக்கிட்டே கட்டுப்புலேயே பேசிட்டு போவான். இவனும் சரி சரின்ட்டு அப்புறம் ஊருக்குள்ளே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தனியாக போய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இந்த ஆள் இவனை டேய் மறுபடியும் நீ கடத்தல் தொழிலுக்கு வாடா டிரைவர் வேலைக்கு வாடான்ட்டு டீல் பேச போறியா இல்லை பல்ல தட்டி கையில் கொடுக்கட்டுமாடா போடா புத்திக்கிட்டு அப்படின்னு வேணான்றாப்லையே பேசிவிட்டு மறுநாளுங்க என்ன நினைச்சான்னு தெரியல இந்த காதல் தோல்வியிலானையோ என்னமோ ஆள் மறுநாள் அவங்க இடத்துக்கு போவான். போகிறப்பவே இவங்க குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே போக இவன் ஐயோ நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பண்ண ராபரி அந்த ஆட்கள் தானே அவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு பயப்படுவான். பார்த்தா அவங்க ஐரீனோட புருஷனை அடித்து நல்லா மூஞ்சி கிஞ்செல்லாம் அடித்து உடச்சிட்டு போயிருக்காங்க. என்னென்னா இவனை பெயில் எடுத்ததுக்கான அவங்க தாங்க நிறையா செலவு பண்ணி வெளில எடுத்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு இன்னும் நிறையா பணம் வேணும் குடு இன்னும் நிறையா குடுன்னு அநியாய காசு கேட்டு மிரட்டி இவனை மறுபடியும் பேங்க் ராபரி பண்ணுடான்னு சொல்லி மிரட்டி காசு கொடுக்கலன்னா உன் குடும்பத்தையே இந்த ஐரின்னு உன் பிள்ளையும் கொன்னுருவேண்டான்னு வேற மிரட்டிட்டு போயிருக்காங்க. என்னவோ இவன் போய் புள்ளக்காரன்ட்டா என்னடா ஆச்சு அந்த அங்கிள் உன்னை எதுவும் பண்ணாங்களான்னு என்னடா அப்படின்னு புள்ளக்காரங்க அவன்கிட்ட ஒரு புல்லட்டை கொடுத்து இதால தாண்டா உனக்கு சாவுன்றாப்ல அவனையே பார்த்து வச்சுக்கடான்னு சொல்லியிருக்காங்க. என்னவோ இவனுக்கு உள்ளுக்குள்ள பத்துக்கிட்டு எரியுதுங்க. புல்லட்டை இவனே எடுத்து வச்சுக்கிறான். இருக்குடி உங்களுக்கு அப்படின்றாப்ல. புருஷங்காரன் இந்த ஐரீன் பொண்ணுட்டையும் இந்த விஷயத்த சொல்லாம ஆக்சிடென்ட் ஆச்சுமா அதனால தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்கான். அவன் நம்ம ஆள் டின்னருக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ண சாப்பிட போவான். அங்கதாங்க இவ எப்படி இந்த கிரிக்கெட்டை மாட்டினான்ற அந்த அவங்களோட காதல் பாஸ்ட் கதையெல்லாம் சொல்லுவான். ஆளு ஒரு பார்ட்டியில் முத ஐரின்ட்ட போய் பேச்சை போட்டிருக்கான். அவன் அப்போவே எங்கடா ரூம் இருக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்போவே கூப்பிட்டுக்கிட்டு இவளுக்கு அப்போ வயசு 17 வயசு தானா. சரி மைனர் போய் இப்படி புள்ளைய கொடுத்து ஐயோ வேலையிலையும் ஆள் ஒரு திருட்டு பசங்களோட வேலை பார்த்துக்கிட்டு சரி ஒரு பொறுப்பில்லாத தற்குறியை போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா இப்படி ஒரு புள்ளையா என்னத்த சொல்ல ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தாளன்னு சொல்லுவாங்கல்ல. இவன் ஒரு கிறுக்கனா இருக்கான்னா இங்கிட்டு நம்ம ஆளுங்க இவன் அடுத்ததா ஐரினையும் அவ புள்ளையையும் காப்பாத்துறதுக்காக இந்த புருஷங்காரனுக்காக அவன் பேங்க்ல கொள்ளையடிக்க இவன் உதவி பண்றேன்ட்டு நான் உனக்கு உதவி பண்றேன்டா நான் உனக்கு ராபரிக்கு பண்ண நான் வந்து கார் டிரைவரா வர்றேன்ட்டு இவனே போய் அந்த ராபரி பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்ப்பான். முதல்ல அந்த கடத்தல்காரங்கள்ட்ட போய் முதல்ல இவனை போய் பேச்ச போடுவான். ஏய் அங்க பாருங்கடா அவன் நல்லா இருக்காளடா அப்படின்ட்டு பேச என்னடி கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்க கண்ணை உருட்டுனா கொண்டு போடுவான் அப்படின்ட்டு போடி என்கிட்ட அப்படின்னு வரட்டு அவங்க பேசுறதே பயங்கர வில்லத்தனமா இருக்கும். இப்படி நம்ம ஆளு காட்டானுங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டான்றதை காட்டுவாங்க. அவனும் பார்த்துக்கடா ஏய் இதாண்டா உனக்கு சம்பளம் ஓகேவா பரவாயில்லையா அப்படின்னு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டே போக அடுத்ததா இவங்க ஊருக்குள்ள இருக்க பிரைவேட் லோக்கல் பேங்கை ராபரி பண்ண போக நம்ம ஆளு வெளியிலேயே வாட்சில் 5 நிமிஷம் செட் பண்ணி சீக்கிரம் வாடான்னு அனுப்புவான். உள்ள இவனும் இவளும் மட்டும் உள்ள போவாங்க. இங்கிட்டு நம்ம ஆளு பக்கத்துலேயே இன்னொரு கார் வேற வந்து நிற்கிது. பேங்க்குள்ளேருந்து இவ ஃபர்ஸ்ட் பணத்தை எடுத்துக்கிட்டு வர பின்னாலேயே அவனும் வர்றான். அங்கன்னு அவனை ஜன்னல் வழியாட்டுருவாங்க. நம்ம ஆளு அப்பவும் அவனை காப்பாற்றலாமான்னு காருக்குள்ளேருந்து இறங்கி அவன்கிட்ட போவான். ஆனால் பேங்க் ஆட்களுங்க அவங்க இவனை மொத்தமாக சுட்டு படுக்கையாக போட்டுருவோம். இவன் டக்குன்னு காரை எடுத்துக்கிட்டு ஓட பார்ப்பான். அப்போ அந்த பக்கத்தில் நின்ன காரு அது நம்ம ஆளை சேஸ் பண்ணி அப்படியே விரட்டி கிரட்டி இவங்கள கொல்ல பார்க்குது. நம்ம ஆளு இவனோட டிரைவிங் ஸ்டில்ல மொத்தத்தையும் காட்டி வேற மாதிரி ஓட்டுவாங்க. அப்படியே ஒரு யூ டர்ன் போடுவான்.
என்னென்னமோ பண்ணி வித்த காட்டி ஒரு லெஃப்ட்ல அவனை எப்படி ஏமாத்தணும் பாத்தியா அப்படின்றாப்லயே ஆளு அவங்கள்ட்டேருந்து எஸ் ஆகி உசுரை காப்பாத்திக்கிட்டு கையில 1 மில்லியன் பணத்தோட போலீஸுக்கு பயந்து ஊருக்குள்ள இப்படி ஒரு தனியா ரூம் எடுத்து தங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளு முதல்ல ஐரினுக்கு ஃபோன் அடிச்சா புள்ள எடுத்து பேசுவான். அம்மா போலீஸ்ட உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்கிட்டு இவங்க ரூம்ல தனியா யார்கிட்டயோ போனை போட்டு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. மீடியாலெல்லாம் இவங்க பண்ண அந்த ராபரியையும் ஐரின் புருஷன் செத்ததையும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஆளுங்க இவளை போட்டு அட்டி அடின்னு அடிச்சு சொல்றி என்னடி பிளான், எதுக்கடி அந்த பக்கத்துல வந்து கார் நின்னுச்சு சொல்றி கொல்லவான்னு மிரட்ட அவ சொல்லிடுவா அந்த மொட்டை தான் இன்னொரு காரையும் வர சொன்னா, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்றா. நான் வேணா அவங்களுக்கு கால் பண்றேன்ட்டு இருடான்ட்டு இவ பாத்ரூம்ல போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ண பார்க்க அப்பங்க அப்போ ஒருத்தர் ஷாட்கனால அவ தலையில சுட்டு அப்படியே கொடூரமா கொள்ளவும் இப்ப ரூமுக்குள்ள நம்ம ஆளுக்கு நல்லா 4-5 ஷூட் பண்ணுவான். அதுல ஒண்ணு நம்ம ஆளு கையிலேயே குண்டடிப்பட்டுருங்க. இவன் அப்படியும் வலியோட வந்தவன் அடிச்சு கொடூரமா கொண்டுகிட்டு ஆளு பயந்து அடிச்சுக்கிட்டு முதல்ல போய் முதலாளியோட உதவியோட அந்த கையில அடிப்பட்ட அந்த புல்லட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்ப முதலாளி அவரு திட்டுவாருங்க, அடே நான் காதலிக்காக இந்த பேங்க் ரபி பண்றவங்களெல்லாம் கூட பார்த்துருக்கேன்டா, ஆனா இப்படி காதலியோட குடும்பத்துக்காக ஒருத்தன் இப்படி பேங்க் ராபி பண்றதெல்லாம் இப்போதான்டா பாக்குறேன், அடே சாமி இதெல்லாம் ஓவர்டா அப்படின்ட்டு பேச அடுத்தாப்புல இவன் அந்த மொட்டைய நீ தானடா இந்த புல்லட்டு கொடுத்த புடிச்சுட்டு அட்டின்னு அடிச்சு அவனை மிரட்டி கேட்கவும் அவன் சொல்லிடுறான், ஐயா இந்த நீனோ தான் இப்படி பண்ண சொன்னான்ட்டு அவனுக்கு போன் போட்டு குர்றான்ட்டு நம்ம ஆளு இப்ப அந்த குரங்கிட்ட பேசுவான், அடே நீ யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, உன் பணம் என்கிட்ட தான் இருக்கு, பணத்தை நான் திரும்பி கொடுத்துட்றேன், ஆனா என்ன எதுவும் பண்ணாத விட்டுறணும் சரியா அப்படின்றாப்லயே, எங்க வரணும் எப்ப வரணும்ன்றத மட்டும் சொல்லு அப்படின்னு பார்த்தா அந்த நீனோ இவனை கொல்றதுக்கு ஆளுங்களை பாய்ஸை அனுப்பி விடுறான், டேய் அவன் யார் என்னன்னு பாருங்கடா அப்படின்ட்டு. அடுத்ததா இவன் ஐரின்ட்டையும் போய் கூப்பிட்டு சொல்லிடுறான், உன் புருஷன் பெயில் எடுக்க நிறைய பணம் கடன் பட்டிருக்காமா, காசு கொடுக்கலன்னா உன்னையும் உன் பிள்ளையும் கொண்டுருவன்னாங்க, அதுக்குன்னு உன் புருஷன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், நானும் டிரைவ் பண்ண போனேன், ராபரியில உன் புருஷனை சுட்டு கொண்டுட்டாங்க, அந்த பணம் எல்லாம் என்கிட்ட தாமா இருக்கு, உனக்கு வேணும்னா பணத்தை நீயே எடுத்துக்கிட்டு நீ இப்பவே பிள்ளைய எங்கன்னா கண்காணாத இடத்துக்கு கூட்டு போயிரு அப்படின்னு அவ பட்டுன்னு அரைஞ்சு விடுவா. அவளுக்கு அழுகையே வந்துருங்க, என்னடா இது நம்மளை மட்டும் இப்படி தனியா போ சொல்றானே அப்படின்ட்டு. இவனும் சொல்றான், வேணும்னா நானும் வேணா வர்றேன், நம்ம ஒன்னா குடும்பமா அப்படியே வாழலாம் அப்படின்ட்டு பயங்கரமா எமோஷனலா பேசிப்பாங்க. அங்கன்னு அந்த வில்லனோட ஆளு அப்படியே லிஃப்ட்ல வரவும், சாரி சார் நான் வேற ஃப்ளோர் வந்துட்டேன் அப்படின்ட்டு போவோம் பாப்பான். இவங்களும் அப்படியே லிஃப்ட்ல ஏறினாப்ல. அப்போ அந்த ஆளு கோட்டுக்குள்ள கன்னு வச்சிருக்கத நம்ம ஆளு பார்த்துருவாங்க. அங்கங்க நம்ம ஆளுக்கு கொழுப்ப பாத்தீங்களா, ஆளு கன்னை பார்த்துவிட்டு இவன் அதை சட்டை கூட பண்ணாம இவன் பாட்டுக்கு லிஃப்ட்ல ஐரினை பிடிச்சி நல்லா பச்சக்கடை கிஸ் பண்ணி அப்படியே காதல்ல இவங்க ஒண்ணு சேர, அப்போன்னு பின்னால இருந்தவன் டக்குன்னு கன் எடுக்கிறத சத்தத்தை கேட்டுவிட்டு பட்டுன்னு இவனை மடர்னு அடிச்சு அவனை போட்டு மிதின்னு மிதிச்சு கொடூரமா கொல்லுவான். ஐயோ ஐரின்னு இவனை பார்த்து அப்படியே பயந்து முழிப்பா, போச்சு பெரிய பிரச்சனையில மாத்திக்கிட்டான், வருவானா மாட்டானான்றாப்லயே பார்த்துவிட்டு அப்புறம் இவன் போய் முதலாளிட்ட முதல்ல கேட்பாங்க, யோ அவங்களுக்கு எப்படியா என் அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இவரு தாங்க பாஸுக்கு போன் அடிச்சு இவனுக்காக உயிர் பிச்சை கேட்டு பார்த்துருக்காப்ல. சார் எல்லாம் அந்த பொண்ணுக்காக தான் சார் பண்ணியிருக்கான், ஏதோ சின்ன வயசுல அறியாத வயசு தெரியாம பண்ணிட்டாசன்னு சொல்லி விட்டு பார்த்துருக்காப்ல. நம்ம ஆளு அவரை பிடிச்சி திட்டுவான், யோ அவளை பத்தி ஏயா சொன்ன, ஏன் அந்த ஆளு பேசாம என்னை மட்டும் போட்டிருப்பான், நீ ஏயா இப்ப அவளையும் கோத்து விட்ட அப்படின்ட்டு. இவரு சொல்லுவாப்ல, அடே நீ பகிச்சுக்கிட்டது நீனவா இருக்கும்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்ட்டு. இவங்க பேசிக்க, சரியா நீ இங்கே இருக்காத, இப்ப அடுத்த கட்டமா அவங்க ஒன்ன கொள்ளதையா வருவாங்க, நீ உடனே பொட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிட்டு எங்கேயாவது கிளம்பியா அப்படின்ட்டு இவன் அங்கிட்டு கிளம்பிடுவான். இந்த பக்கத்து வில்லனையும் அவனோட பார்ட்னரையும் அவங்களுக்குள்ள சரியான சண்டை நடக்கும். இந்த நீனோன்றவன் இவன் தாங்க இந்த பேங்க் அப்படியே செட் பண்ணி இவங்களே கொல்றதுக்கும் ஆளையே அங்க வேற அனுப்பியிருக்கான். பணத்தை பூரா இவனைய மொத்தமா அமைக்கிடலான்னு பார்த்துருக்காங்க. ஆனா டிரைவர் பைய பார்ட்னருக்கு தெரிஞ்ச ஆளா இருப்பான்றது அவனுக்கு தெரியல. அவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கான்ல, ஓஹோ இவன் தான் மெயின் வில்லனா இருப்பான்னு நினைச்சேன். பார்த்தா இவன் அவனை விட கொடூர குரங்கா இருக்காங்க. எப்படின்னா பார்ட்னரை காப்பாத்துறதுக்காக அந்த ராபரியில இந்த பார்ட்னர் இன்வால்வ் ஆகியிருக்கான்றது யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ முதல்ல அந்த மொட்டையை அங்கேயே வெட்டி கொடூரமா கொண்டுபிட்டு அடுத்ததா நம்ம முதலாளி அவரு கிளம்பிட்டு இருக்கையிலேயே, எங்கேயா கிளம்பிட்ட, அவர் கையை அறுத்து விட்டு அவர்
ஒரு சோழியை முடிச்சுப்புட்டு அவன் வீட்டுக்கு போயிங்க அங்கே ஸ்பெஷலான ஆட்களை கொன்னதை மட்டும் இப்படி கலெக்ஷன் பண்ணி, ஐயோ அப்பனா பாருங்க, ஸ்பெஷலான ஆட்கள்னா கொன்னதே இத்தனை கண்ணா, அப்பனா இவனை மாதிரி சில்லற கேஸ் எல்லாம் எத்தனை கொண்டு இருப்பான்னு இங்கிட்ட நம்ம ஆளு முதலாளியை வந்து பார்த்ததும், பாவுங்க அம்மா அப்பா இல்லாம யாருமே இல்லாம இருந்தவனுக்கு இவரு 6 வருஷமா இவனுக்கு உறுதுணையா இருந்த முதலாளி இப்படி தான் கண்ணு முன்னாடியே செத்து கிடக்கிறத, ஐயோ கண்ணுலேருந்து தார தாரையா ஊத்துது. ஆளு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு முதலாளியோட சாவுக்கு பழி வாங்குற மாதிரி ஒருத்தனையா தேடி முதல்ல அந்த நீனோவை இவன் இந்த படத்துல ஷூட் போடுற மாஸ்க அதை போட்டுக்கிட்டு அவனை கார்ல போய் சேஸ் பண்ணி காரை அப்படி இடிச்சு தள்ளி விட, அவன் நம்ம ஆளு பயந்துக்கிட்டு கடல்ல விழுந்தாச்சு தப்பிச்சிடலான்னு ஓடிடலான்னு பார்ப்பான். அப்படியும் அவனை கடல்லையே தண்ணியில முக்கி கொண்டுபிட்டு அடுத்ததா இந்த நீனோ பையில கொன்னத அவனை பார்ட்னருக்கு போனை போட்டு, ஏய் கொண்டுட்டேன்டாவும் ஆளை, அடுத்தது நீ தான்டாவும். அந்த ஆளுங்க, ராஜா ராஜா உனக்கு காதலி இருக்கான்றது தெரியும் ராஜா, அவளுக்கு ஒரு புள்ள வேற இருக்கானமே, சொல்றத கேளு ராஜா, ஒழுங்கா என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ போயிரு சரியா, நானும் உன்னை விட்டுறேன், உன் ஆளு சேஃப் தான் சரியா, அவளை நான் விட்டுடுறேன், ஆனா நீயும் நானும் மட்டும் நேரில் பேசிக்கணும் வாடான்னு கூப்பிடுறான். நம்ம ஆளு முதல்ல ஐரீன் பொண்ணுக்கு இப்படி வாய்ஸ் மெயில் அனுப்பி, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன் சரியா, ஆனா நான் திரும்ப வருவானா என்னன்னு தான் எனக்கு தெரியல, நான் ஒன்னே ஒன்று தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், உன் கூடயும் உன் புள்ள கூடயும் இருந்தது தான் என்னோட வாழ்க்கையில பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், பொண்ணான நேரம்ட்டு இவன் சாவு வாக்கு மூலம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அனுப்பி விட்டுக்கிட்டு இவன் செத்து போலான்றாப்லேயே ஆளு கடைசியா அந்த வில்லன் கூப்பிட்டா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவான். உள்ள இவனுக்கு ஒரே காஷியஸா இருக்கு, எங்க இருந்து நம்மளை கொல்ல போறாங்களோ அப்படின்ட்டு பக்குன்னு பயந்துகிட்டே நின்றுகிட்டு இருக்க, அந்த ஆளு நேரா டேய் பணத்தை எங்கடா வச்சிருக்கானவோ, இவன் அவரை கூட்டு போய் கார் டிக்கில இருக்குன்ட்டு கூட்டு போய் கார் டிக்கில அப்படி துறக்க, பின்னால இவன் ஸ்பெஷல் கத்தியில ஒன்று எடுத்துக்கிட்டு இவனுக்காக வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் பணத்தை அப்படி நீட்ட ஆளு வயிற்றுலேயே சொருகிடுவான். கத்தி குத்து வாங்கி இவனுக்கு பதிலுக்கு அவன் கழுத்துலேயே ஒரு சொருகி அந்த ஆளு ஜோலியா நம்ம ஆளு முடிச்சு விட்டுருவான். கூடவே மொத்த பணத்தையும் ₹1 கூட எடுக்காம மொத்தத்தையும் போட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா $1,000,000. ஆனா அவங்க ஊரு காசுக்கு இது 10 லட்சமாங்க. இதே நம்ம இந்தியா ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு வரும்னு தெரியல எனக்கு சரியா, பல கோடிகள் வருமா. அதை அவன் நினைச்சிருந்தா இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு எடுத்துட்டு வந்து சூப்பரா வாழ்ந்திருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைக்கு சொகுசா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இவனை பாருங்க, பணத்தெல்லாம் வேணான்னு உதறி தள்ளிட்டு இதை விட அவனுக்கு மனித உறவுகளே முக்கியம்னு சூஸ் பண்ணி, சொல்லுவாங்கல்ல இந்த இல்லாதவங்களுக்கு தான் அருமை தெரியும்னு, இந்த அநாத ஆசிரமத்தில் வாழ்றவங்க இல்லைன்னா அந்த முதியோர் இல்லம், ஏன் இப்போ வந்துச்சே கொரோனால அம்மா அப்பாவை இழந்துட்டு அதே வீட்டில் படத்தில் நம்மால் மாதிரி மனித உறவுகளே இல்லாமல் தனிமையில் வாழ்ந்த இவனுக்குத்தான் இந்த மனிதர்களோட உறவு எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, தன் காதலியோட சேர்ந்து தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சுக்கணுன்ற அந்த ஆசையில் வேற மாதிரி கான்ஃபிடன்ஸோட மொத்த பணத்தையும் பணமாச்சு மயிராச்சு அப்படின்னு தூக்கி போட்டு கிளம்புறாங்க. அங்கிட்டு ஐரினும் இவன் வீட்டு கதவை தட்டி பார்த்துக்கிட்டு வந்துட்டானான்னு பார்த்துக்கிட்டே ஏக்கத்தோட இவனுக்காக காத்து கிடக்கா. அங்கே காதலர்கள் எப்படி அந்த கட்டித்தழுவி சேர்ந்தாங்க, இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா என்னன்ற அந்த வின்னிங் மொமெண்ட்டையே நமக்கு காட்டாம அழகா ஒரு சஸ்பென்ஸோட இந்த படத்தை முடிப்பாங்க.